ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2024 அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன போர்ச்சர் இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு கும்பல் வந்து காட்டுக்குள்ளே இருக்கிற யானையெல்லாம் கொன்று அந்த யானையோட தந்தத்தை எடுத்து இல்லீகலாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. அதை நம்ம போலீஸ்காரங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு களத்தில் இறங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதில் என்ன சிக்கல்னா, இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாமல் தான் பண்ணணும். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு இதை யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம போலீஸ்காரங்க இதெல்லாம் யார் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த பிஸ்னஸ்க்கு பின்னாடி பெரிய பெரிய ஆளுகளோட பங்கு இருக்கிறது நம்ம போலீஸ்காரங்களுக்கு தெரிய வருது. அவங்களெல்லாம் நம்ம போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா, கடைசியில் இதெல்லாம் யார் பண்ணாங்க, இதுதான் இந்த வெப்சீரிஸோட மொத்த கதையே. இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, நம்ம டேரக்டர் இந்த கதையை எடுத்த விதம் உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த வெப்சீரிஸில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வெப்சீரிஸில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சினிமாட்டோகிராஃபர் அந்த ஃபாரஸ்ட்டை காமிச்ச விதெல்லாம் உண்மையிலேயே பார்க்கும்போது ரொம்ப நேச்சராக அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபாரஸ்ட்டில் நடக்கிற அந்த ஒவ்வொரு சீன்லாம் வேறு லெவலில் காமிச்சிருக்காரு நம்ம டேரக்டரு. அதே நேரத்தில் இதில் சிஜி ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோட்லேயுமே ஒரு 2-3 ஒயில்ட் அனிமல்ஸாச்சு நம்ம டேரக்டர் காமிச்சிடுறாரு. அதெல்லாம் காட்டினதும் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்துக்கு எப்படி மியூசிக் போட்டால் நல்லா இருக்குமோ அதெல்லாம் நம்ம மியூசிக் டைரக்டர் பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த கதையை கொண்டு போன விதம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு அதை காட்டின விதம் நல்லா இருந்துச்சு. நம்ம டேரக்டர் இந்த கதையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் கொண்டு போயிருப்பார். அதை நம்ம டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நல்லா விறுவிறுன்னு போக வேண்டிய இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ ஸ்லோவாக போகுதே அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சே அது ஒரு ட்விஸ்ட் வச்சுருவார். ட்விஸ்ட்டை வச்சு அதை ஒரு போர் அடிக்காத மாதிரி காட்டியிருக்காரு நம்ம டேரக்டர். ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்துக்கு எப்படிலாம் கேரக்டரை சூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம டேரக்டர் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விலங்குகளை பற்றியும் காடை பற்றியும் சொசைட்டிக்கு தேவையான சில மெசேஜ்லாம் நம்ம டேரக்டரு இந்த வெப்சீரிஸ் மூலியமாக மக்களுக்கு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம டேரக்டர் வச்சதும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படத்துக்கு எப்படி வச்சா மக்களுக்கு புரியுமோ அதை நம்ம டேரக்டர் பெர்ஃபெக்டாக வச்சுருக்காரு. அதே நேரத்தில் அந்த போலீஸ் எப்படிலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் அவங்க எப்படிலாம் எவிடன்ஸை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜ்லாம் சொல்லியிருப்பார். இந்த வெப்சீரிஸோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, பேட் வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதே நேரத்தில் இதில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதை நம்ம டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே குறைஞ்சது 40லேருந்து 45 நிமிஷமாக வச்சுருக்காங்க. டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம டேரக்டர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வச்சுருக்காரு. மற்றபடி இந்த வெப்சீரிஸில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த வெப்சீரிஸ்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு தாராளமாக 8.5 கொடுக்கலாம். இந்த வெப்சீரிஸ் ஓடிடி தளமான அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சீரிஸை தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.